ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சதுஷ்டி விரதம், அதாவது பார்த்தீங்கன்னா தடைகளை தகர்க்கும் கணபதி அருகம்புல் ரகசியத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். விநாயகரை முழு முதற் கடவுள், அதாவது கணபதி தடைகளை நீக்குபவர், அறிவுக்கும் ஞானத்திற்கும் அதிபதி என்றெல்லாம் போற்றப்படுகிறது. விநாயக பெருமான வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சதுஷ்டி விரதம் மிகவும் சிறப்பானதுன்னே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்புறை மற்றது தேய்பிறை சதுஷ்டி திதிகள் விநாயகருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை. சதுஷ்டியில விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம், சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். கர்ம வினையின் காரணமாக தான் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் மனதைரியமும் உங்களிடத்துல எப்போதுமே இருக்கத்தான் இந்த சதுஷ்டி நாளில் விநாயகரை வழிபாடு செய்யணும். பலரின் விருப்பத்துக்குரிய இஷ்ட தெய்வமாக இருப்பவர் விநாயக பெருமான். அனைவரும் எளிதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் விநாயகர் இருக்கிறார். மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் சிவனாருக்கு விரதம் மேற்கொள்வது போல, முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்று விரதம் மேற்கொள்வது போல, விநாயக பெருமானுக்கு சதுஷ்டி அன்று விரதம் மேற்கொள்வார்கள். அதாவது சதுஷ்டி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் நல்லது. ஜாதகத்தில் திருமண தடை இருக்கிற பெண்கள் சதுஷ்டி விரதத்தை கடைபிடித்தால் தடைகள் விலகி நல்ல வரன் தேடி அமையுமாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விதமான பலன்கள் தரும் சக்தி இருக்கிறதா. ஆனால் பார்த்தீங்கன்னா கணபதியை வணங்கினால் அனைத்து சக்தியை பெற முடியும். வினை தீர்ப்பவன் விநாயகன். விநாயகரை வழிபட கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும்னே சொல்லலாம். சதுஷ்டி அன்று பார்த்தீங்கன்னா அதிகாலை நீராடி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதன் நினைவோடு உபவாசம் இருக்கணும். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றது பழத்தை சாப்பிடலாம். பூஜை அறையில் மாலை வேளையில் விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுங்கள். வலது கையில் சிறிதளவு அருகம்புல், ₹1 நாணயம் இரண்டையும் ஒன்றாக வச்சு இருக்க மூடிக்கொள்ளுங்கள். விநாயகரை மனதார நினைச்சு கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகி கொண்டே செல்லணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மனநிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தும் அந்த விநாயகரிடம் கேளுங்கள். கையில் அருகம்புள்ளையும் ₹1 நாணயத்தையும் வச்சு கொண்டு வேண்டுதலை முடிச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்துட்டு அதற்கு பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அருகம்புள்ளையும் விநாயகரின் பாதங்களை வச்சு விடணும். முடிந்தால் இந்த பூஜையை முடித்துட்டு அந்த ₹1 நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவிலில் உண்டியலில் போடணும். முடியாதவர்கள் நீங்கள் எப்போது கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது அந்த ₹1 நாணயத்தை விநாயகர் உண்டியலில் போடுங்கள். சதுஷ்டி அன்று கையில் அருகம்புல்லை வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தை அதாவது விநாயக பெருமான் மன நிறைவோடு சந்தோஷத்தோடும் கொடுத்து விடுவார் என்றதையும் நான் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.